சென்னை பெருநகர் காவல்துறை மற்றும் காவல்துறை ஆணையாளர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு காணும் பொங்கல் சம்பந்தமாக என்ன பந்தோபஸ்து ஏற்பாடுகள் ஜிசிபி சார்பாக பண்ணியிருக்கோம், அதுக்காக ஒரு சின்ன ப்ரெஸ் ப்ரீஃப் கொடுக்கலாம் பார்த்தோம். நாளைக்கு முக்கியமான இடங்களில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மரீனா பீச், எலியட்ஸ் பீச், ஐலண்ட் கிரவுண்ட், இந்த மாதிரி பகுதியில் நிறைய பப்ளிக் விசிட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. மரீனா பீச் மற்றும் எலியட்ஸ் பீச் மாதிரி முக்கியமான பீச்சஸில் மணல் பகுதியில் மக்கள் வரலாம், அங்கே விசிட் பண்ணலாம். ஆனால் பேரிகேட்ஸ் பயன்படுத்தி கடலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஜிசிபி மொத்தமாக ஒரு 17,000 காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த பந்தோபஸ்தில் நாளைக்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. அது இல்லாமல் முக்கியமான ஒர்க் மிஸ்ஸிங் சில்ட்ரன் மற்றும் குற்றங்கள் தடுப்பதற்காக நிறைய குழுக்கள், நிறைய ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் அண்ட் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ரிப்போர்ட்டிங் சென்டர்ஸ் மரீனா பீச்சில், எலியட் பீச், அந்த மாதிரி ஐலண்ட் கிரவுண்ட் எல்லா இடங்களிலும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பப்ளிக் 100 கால்ஸ் பண்ணலாம், அல்லது இந்த மையங்களில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் புது டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் வச்சு இந்த ட்ரோன்ஸ் சர்வேலன்ஸ் பண்ணுறோம். எஃப்ஆர்எஸ் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஒரு 12 வாட்ச் டவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பீச்சஸில் ஃபிசிக்கலி வாட்ச் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் காமராஜர் சாலை, சர்வீஸ் ரோடு மாதிரி முக்கியமான வர ரோட்ஸில் கூடுதல் பெட்ரோல் வாகனங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த மரீனா ஏரியாவில் நாங்கள் எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, பப்ளிக் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். யாரும் இப்போ இந்த கடல் ஏரியாவுக்கு போகக்கூடாது. அங்கே போலீஸ் அண்ட் பேரிகேட்ஸ் இருந்தால் கூட மக்களுடைய கோஆப்ரேஷன் நமக்கு முக்கியம். யாரும் உங்கள் சேஃப்டி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நிறைய ட்ரௌனிங் கேஸ் ஒரு சமயத்தில் இருந்தது. அதனால தான் இந்த பேரிகேட்ஸ் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு சில டிராஃபிக் சம்மந்தமாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக அடிஷ்னல் டிராஃபிக் ப்ரீஃப் பண்ணுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். லாஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு சில அட்வைசரிஸ் கொடுத்துருந்தோம். அந்த அட்வைசரிஸை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போனனால நமக்கு கடந்த புத்தாண்டு விபத்தில்லாத ஒரு புத்தாண்டாகவும், எங்கேயுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு புத்தாண்டாகவும் நமக்கு சென்னை பெருநகர மாநகரத்தில் நமக்கு காணப்பட்டது. அதே போல் இந்த காணும் பொங்கலையும் ஒரு விபத்தில்லா காணும் பொங்கலாகவும், போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு காணும் பொங்கலாகவும் கொண்டாட வேண்டும் என்பது தான் ஜிசிடிபியோடைய முக்கியமான நோக்கம். நமக்கு முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கிற ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா காமராஜர் சாலை, பெசன்ட் நகர், எல்பி ரோடு, இசிஆர், இந்த ஸ்ட்ரெச்சஸில் நமக்கு நிறைய மக்கள் ஃபுட்ஃபால்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நமக்கு அந்த இடத்துல நமக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எல்லா ஸ்ட்ரெச்சஸ்லையுமே சில பார்க்கிங் லாஸ் கொடுத்துருக்கோம். மெரினா அப்படின்னாச்சுன்னா மெரினாவில் 4 ஷோர் எஸ்டேட் இருக்குது. நம்ம கிரிக்கெட் மேட்ச்க்கு வரும்போது இருக்கிற பார்க்கிங் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. விக்டோரியா வார்டன், ஹாஸ்டல் ரோட், கலைவாணர் அரங்கம், அந்த மாதிரி எங்கே பார்க்கிங் லாட்ஸ் கொடுத்துருக்கோமோ அங்கே போய் பார்க் பண்ணுங்கள். நீங்கள் மெயின் ரோடில் பார்க் பண்ணிட்டு போகும்போது அது மற்றவர்களுக்கு அங்கே பயணம் செல்றதுக்கு ஒரு இக்கட்டாக இருக்கும். அதனால் மெயின் ரோடில் வண்டியை விட்டுட்டு நம்ம கடற்கரைக்கு செல்றதே நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜிசிடிபியோடைய முக்கியமான விண்ணப்பமாகும். டைவர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெரினாவில் மட்டும் தான் டைவர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம நார்த் மெட்ராஸ்லேருந்து வரவங்க வழக்கமாக ஸ்ட்ரைட்டாக அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு எந்த டைவர்ஷன்ஸ் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் லைட் ஹவுஸ்க்கு. லைட் ஹவுஸ்லேருந்து வார் மெமோரியல் போகிற வெஹிக்கிள்ஸ் மட்டும் அந்த போக்குவரத்து எவ்வளோ நெரிசல் இருக்குங்கிறத பொறுத்து மேக்ஸிமம் டைவர்ஷன் இல்லாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். முடியல அப்படின்னாச்சுன்னா பெல்ஸ் ரோடு ஜங்ஷனில் டைவர்ஷன் கொடுத்து விக்டோரியா ரோடு வழியாக நம்ம ட்ரிப்ளிகேன் போயிட்டு போவோம்.
ரெகுலராக கிரிக்கெட் மேட்ச் கொடுக்குற அந்த டைவர்ஷன். அது வந்து லாஸ்ட் மினிட் டைவர்ஷனாக இருக்கும். அதர்வைஸ் வேறு எங்கேயுமே டைவர்ஷன்ஸ்னு கொடுக்குறதில்ல. லா அண்ட் ஆர்டர் இப்போ அடிஷ்னல் சார் சொன்ன மாதிரி ட்ரோன்ஸ் இருக்குது. ட்ரோன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஃபேஷியல் ரெகக்னிஷன் இருக்குது. ஆல்ரெடி டிராஃபிக்கில் சொல்லியிருக்கோம். 3218 கேமராஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக டிராஃபிக் இன்சிடென்ட் டிடெக்டர்ஸ் இருக்குது. ஸோ வீலிங், அதே போல் பைக் ரேசிங் அப்படின்னாச்சுன்னா அந்த அலர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்படி புத்தாண்டு இதெல்லாம் இல்லாத ஒரு புத்தாண்டாக கொண்டாடணுமோ அதே போல் காணும் பொங்கலையும் ரேசிங், வீலிங், பொதுமக்களுக்கு இடையூறான எந்த சம்பவங்களும் இல்லாத ஒரு காணும் பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். 3168. அதே போல் அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கலை முடிச்சுட்டு விடுமுறைக்கு வெளியூர் சென்றவர்கள் எல்லாம் திரும்பி சென்னைக்குள்ளே வரும்போது அதுக்கான சில நமக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அந்த விடிய காலையில் வரவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேகட் பண்ணி இந்த மாதிரி நெரிசல் இருக்கும் அப்படிங்கிறதை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ட்ராவல் ஷெட்யூல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி ஏர்போர்ட் போகிறவங்க, ஸ்டேஷன் போகிறவங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கெல்லாம் ரெகுலராக பிளான் பண்ணுறதோட ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்புறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அட்வைசரி. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த டைமுக்கு எங்கெங்கே எப்படி போக்குவரத்து நெரிசல் இருக்குது அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரெகுலராக எங்களோட அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.